வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது சதவீதம் என்கின்ற அலகிலே கூட்டுவட்டி என்கின்ற பகுதியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த அலகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம். கூட்டுவட்டி முறையில் பெற்ற கடனுக்கான அல்லது கொடுத்த கடனுக்கான வங்கி வைப்புக்கான குறிப்பிட்ட ஆண்டுகளின் முடிவில் மொத்த தொகையை கணித்தல், குறிப்பிட்ட ஆண்டுகளின் முடிவில் மொத்த தொகை தரப்படி ஆரம்ப தொகையை கணித்தல். இதற்காக நாம் ஒரு வினாவை பார்ப்போம். ரூபாய் 200,000 15% வட்டி வழங்கும் கம்பெனி ஒன்றில் நிலையான வைப்பிலிடும் ஒருவருக்கு 3 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகையே யாது? இங்கே நாம் கூட்டு வட்டி முறையை பார்க்கின்ற பொழுது கடன் பெற்ற வகையாலும் கூட்டு வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். அது கடனை பெற்றவர் திருப்பி செலுத்த வேண்டும். அதே போன்று கடன் கொடுத்தவரும் அதே விதமாக தான் கூட்டு வட்டியுடன் தனக்கு சேர வேண்டிய மொத்தத்தை கணிப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இதைவிட வங்கியிலோ அல்லது நிதி நிறுவனங்களிலோ பணத்தை நிலையான வைப்பில் இடும்போது கூட்டு வட்டி முறையில் நமக்கு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின் மொத்த தொகை கிடைக்கும். அந்த வகையில் தான் அமைந்துள்ளது இந்த வினா. இதில் நாம் முதலாம் வருட மொத்தத்தை காண்போம். அதாவது முதல் வருடம் முடியும் பொழுது மொத்த தொகை என்பது இந்த 200,000 115% ஆகும். இதை நாம் முன்னரும் பார்த்து விட்டோம். 100% என்பது இந்த தொகை, 15% என்பது அதற்கான முதல் வருடத்துக்குரிய வட்டி. ஆக மொத்தம் 115%. 200,000 115%. அதனை நாம் இவ்வாறு சுருக்கிக் கொள்ளும் பொழுது நமக்கு கிடைப்பது ரூபாய் 230,000. இது முதல் வருட மொத்தம். கூட்டு வட்டி முறையில் இதுதான் அடுத்த வருடத்துக்கான முதலாக இது கருதப்படும். அந்த வகையில் இரண்டாம் வருட மொத்தம் அதனை இப்பொழுது காண்போம். அது இந்த 230,000 115% ஆகும். இதனை சுருக்கும் பொழுது நமக்கு 264,500 என கிடைக்கும். இந்த தொகையானது மூன்றாம் வருடத்துக்கான முதல் என்று சொல்லப்படும். எனவே மூன்றாம் வருடத்துக்கான மொத்தத்தை நாம் காண்போம். 264,500 115%. அது 304,175 ரூபாய். எனவே ரூபாய் 200,000 15% வட்டிக்கு நிலையான வைப்பிலிடும் பொழுது 3 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை இதுவாக இருக்கின்றது. இப்போது நாம் இவ்வினாவை இதனுடன் தொடர்புபட்ட வேறொரு வினாவை இப்பொழுது பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகையை 15% வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் நிலையான வைப்பிலிடும் ஒருவருக்கு 3 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 304,175 அவர் வைப்பில் இட்ட தொகை யார் எனும் போது இந்த வினாவின் மறுதலையாக அது இருப்பதை நாம் இப்பொழுது இங்கே பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட தொகை நமக்கு 200,000 என கிடைக்க வேண்டும். இதே வினா இங்கே மாறி வந்திருக்கின்றது. 3 வருடத்தின் பின் மொத்த தொகை தரப்பட்டிருக்கின்றது. வட்டி சதவீதம் மாறாமல் இருக்கின்றது. எனவே எங்களுக்கு அவர் வைப்பிலிட்ட தொகை என்பது இந்த வினாவின்படி 200,000 என கிடைக்க வேண்டும். அது எவ்வாறு கணிப்பது என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது மூன்றாம் வருட மொத்தமாக எங்களுக்கு அது 304,175 ரூபாய் கிடைக்கின்றது எனின் அது இரண்டாம் வருட தொகையின் 115% என்பதால் நாம் இரண்டாம் வருட மொத்தத்தை காண வேண்டும். இரண்டாம் வருட மொத்தத்தை காண்பதற்கு இந்த மூன்றாவது வருட முடிவில் கிடைக்கும் தொகையை 115% வகுக்க வேண்டும். ஏன் சொன்னால் இரண்டாம் வருட மொத்தத்தை 115% பெருக்கி மூன்றாவது வருட மொத்தம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த மூன்றாவது வருட மொத்தத்தை 115% வகுக்கின்ற பொழுது நமக்கு இரண்டாம் வருட மொத்தம் கிடைக்கும். அதை நாம் இவ்வாறு எழுதுகின்ற பொழுது இந்த வகுத்தலை நாம் பெருக்கலாக்க வேண்டும். நிகர் மாற்றாலே பெருக்குகின்றோம் இந்த பின்னத்தினுடைய. அவ்வாறு பெருக்கி சுருக்கும் போது எங்களுக்கு 264,500 என கிடைக்கும். இந்த தொகை கிடைக்கும். இதிலிருந்து இனி முதலாம் வருட மொத்தத்தை காண வேண்டும். அதற்கு நாம் இரண்டாம் வருட மொத்தத்தை 115% வகுக்க வேண்டும். இந்த முதலாம் வருட மொத்தத்தை 115% பெருக்கித்தான் இரண்டாம் வருட மொத்தம் கிடைக்கின்றது. இரண்டாம் வருட மொத்தத்தை 115% வகுக்கும் பொழுது நமக்கு முதலாம் வருட மொத்தம் கிடைக்க வேண்டும். பின்னத்தின் பெருக்கல் நிகர்மாற்றாலை பெருக்க வேண்டும். சுருக்கும் பொழுது நமக்கு 230,000 என கிடைக்கும். இறுதியாக நாம் வைப்பிலிட்ட தொகையை காணும்.
வைப்பிலிட்ட தொகை என்பது இந்த முதலாம் வருட மொத்தத்தை 115% வகுக்க வேண்டும். அதாவது வைப்பிலிட்ட தொகையை 115% பெருக்கித்தான் முதலாம் வருட மொத்தம் நமக்கு பெறப்பட்டது. எனவே முதலாம் வருட மொத்தத்தை 115% வகுக்கின்ற பொழுது நமக்கு வைப்பிலிட்ட தொகை கிடைக்கும். இங்கே நமக்கு வைப்பிலிட்ட தொகை 200,000 என கிடைக்கும். இந்த இரண்டு வினாக்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடனாக கொடுக்கின்ற அல்லது வைப்பிலிடுகின்ற தொகை தரப்பட்டு வட்டி சதவீதமும் தரப்பட்டால் நாம் கூட்டு வட்டி முறையில் குறிப்பிட்ட ஆண்டுகளின் முடிவில் மொத்தத்தை காணலாம். மாறாக குறிப்பிட்ட ஆண்டுகளின் முடிவில் மொத்த தொகை தரப்பட்டால் வட்டி சதவீதம் தரப்பட்டால் நாம் வைப்பிலிட்ட தொகையை அல்லது ஆரம்ப கடன் தொகையை காணலாம். இதற்கு நாம் பெருக்க வேண்டும், இதற்கு வகுக்க வேண்டும் என்பதை இங்கே சுருக்கமாக கூறிக்கொள்ளும். இதை வைத்துக்கொண்டு மற்றொரு வினாவை இங்கே பார்ப்போம். 15% கூட்டு வட்டிக்கு ரூபாய் 100,000 கடனாக கொடுத்த ஒருவருக்கு 3 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை யாது என்று கேட்கும் பொழுது நாம் இங்கே செயற்பாட்டை ஒரே அடியாக இதில் காட்டியிருக்கின்றேன். நாம் விரைவாக இதை பார்க்கலாம். முதலாம் வருட மொத்தத்தை பார்க்கின்ற பொழுது 115% பெருக்க வேண்டும். இனி இரண்டாம் வருட மொத்தம் பார்ப்பதற்கு முதலாம் வருட மொத்தத்தை 115% பெருக்க வேண்டும். மூன்றாம் வருட மொத்தம் காண்பதற்கு இரண்டாம் வருட மொத்தத்தை 115% பெருக்க வேண்டும். பெருக்கி நமக்கு 3 வருடங்களின் பின் இந்த வினாவின்படி 182,087 ரூபாய் 80% கிடைக்கின்றது. இனி இதை வேறொரு விதமாக பார்ப்போம். 15% கூட்டு வட்டிக்கு குறிப்பிட்ட தொகையை கடனாக கொடுத்த ஒருவருக்கு 3 வருட முடிவில் 152,087 ரூபாய் 80% கிடைக்கும் எனில் அவர் கொடுத்த கடன் தொகை யாது? இந்த தலைகீழாக இந்த வினா இருக்கு. அப்படியாயின் இதை நாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு 100,000 என கிடைக்கும். 100,000 கடனாக கொடுத்தவருக்கு 3 வருட முடிவில் 152,087 ரூபாய் 80% கிடைக்கும். இங்கே இந்த வினா மாறி தரப்பட்டிருக்கின்றது. 152,087 ரூபாய் 80% 3 வருட முடிவில் கிடைக்கும் எனின் அவர் கொடுத்த கடன் தொகை என்ன? இதற்கு நாம் இதனுடைய எதிர் செயற்பாட்டை மேற்கொள்வோம். இப்பொழுது இரண்டாம் வருட மொத்தத்தை காண்பதற்கு 3 வருட முடிவில் உள்ள மொத்த தொகையை 115% வகுக்கின்ற பொழுது நமக்கு இரண்டாம் வருட மொத்தம் கிடைக்கும். அடுத்ததாக முதலாம் வருட மொத்தத்தை காண வேண்டும். அதற்கு இந்த இரண்டாம் வருட மொத்தத்தை 115% வகுக்கும். இங்கே பெருக்கல், இங்கே வகுத்தல். இவ்வாறு நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு முதலாம் வருட மொத்தம் கிடைக்கும். இதிலிருந்து கொடுத்த கடனை காண, கடன் தொகையை காண. இந்த முதலாம் வருட மொத்தத்தை மீண்டும் 115% வகுக்கின்றோம். இது பின்னத்தின் வகுத்தல் நிகர்மாற்றால் பெருக்கின்ற பொழுது ரூபாய் 100,000 என நமக்கு கிடைக்கும். இந்த வினாவிலே கூட்டு வட்டியிலே இந்த 2 விடயங்களும் தான் கேட்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெரும்பாலும் இலகுவாக நீங்கள் இந்த பயிற்சியை செய்து விளங்கிக் கொள்ள முடியும். மேலும் ஒரு வினாவை பார்ப்போம். 15% கூட்டு வட்டிக்கு குறிப்பிட்ட தொகையை கடனாக கொடுத்த ஒருவருக்கு 3 வருட முடிவில் ரூபாய் 152,087 ரூபாய் 80% கிடைக்கும் எனில் அவர் கொடுத்த கடன் தொகை யாது? இதை நாம் முதல் மேற்கொண்ட வினா, நாம் முன்னர் செய்த வினாவைத்தான் இங்கே தந்திருக்கிறேன். வேறொரு விதமாக இதனை நாம் செய்யலாம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எவ்வாறென்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 3 செயற்பாடுகளையும் ஒன்றாக மேற்கொள்ளுதல் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் வருட மொத்தத்தில் இருந்து ஆரம்பிப்போம். கடன் தொகையைத்தான் நேரடியாக காணப்போகின்றோம். 3ஆம் வருட மொத்த தொகை என்பதை நாம், அதாவது 115% வகுக்கும் அந்த செயற்பாடு என்பது அதனுடைய நிகர்மாற்றால் பெருக்குதல் ஆகும். இங்கே அதை பெருக்கிக் கொள்ளும். அதில் கிடைக்கும் தொகையை மீண்டும் அதே பின்னத்தால் பெருக்குகின்ற ஒரு நிலை இங்கே வருகின்றது. எனவே மீண்டும் அதனை பெருக்குகின்றேன். மீண்டும் அதில் வரக்கூடிய மொத்த தொகையை மேலும் ஒரு தடவை இங்கே நாம் பெருக்கு. நீங்கள் இதனை பார்த்தா ஒரு வரியிலே நாம் இவ்வாறு கடன் தொகையை காண முடியும். 3ஆம் வருட மொத்த தொகையை இந்த பின்னத்தால் பெருக்கின்ற பொழுது 2ஆம் வருட மொத்தம் வரும். அதனை இந்த பின்னத்தால் பெருக்கின்ற போது முதலாம் வருட மொத்தம் வரும். அதனை மீண்டும் பெருக்கின்ற போது கடன் தொகை வரும். எனவே இதை சுருக்குகின்ற பொழுது நமக்கு ரூபாய் 100,000 என கிடைக்கும். சாராம்சம்: பெற்ற கடன், கொடுத்த கடன், வங்கி வைப்பு தொகையும் வட்டி சதவீதமும் தரப்படின் குறிப்பிட்ட ஆண்டுகளின் முடிவில் மொத்த தொகையை கணித்தலை நாம் பார்த்தோம். அதே போன்று n ஆண்டுகளின் முடிவில் மொத்த தொகை s வட்டி சதவீதம் r எனின்
கடன் தொகை P ஆனது S இன்டூ இந்த 100 கீழ் 100 சக R. நீங்கள் பார்த்தா தெரியும் 100 கீழ் 115 என உங்களுக்கு அந்த வினாவிலே நீங்கள் பார்த்தீர்கள். அந்த விடயத்தை தான் இங்கே குறிப்பிடுகின்றேன். அதனுடைய என்ன அடுக்கு எத்தனை ஆண்டுகளோ அத்தனை தான். அந்த உங்களுக்கு தெரியும் இறுதி தொகையை நாங்கள் இந்த பின்னத்தால் 3 தடவை பெருக்கினோம். அதனுடைய ஒரு விளக்கம் தான் இங்கே சாராம்சமாக தரப்பட்டுள்ளது.